வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல டிசம்பர் 15 மற்றும் 16ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். நேத்து சண்டே லீவு. ஸோ இன்னைக்கு சண்டே அண்ட் மண்டே சேர்த்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மக்களே. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவுமே நம்ம கிளாஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகும். அந்த வகையில சனிக்கிழமை பார்த்த டிசம்பர் 14ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் உடைய பிளாஷ்பேக் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. அதாவது எந்த மாநிலத்துல வந்து அதிக செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான விடை தமிழ்நாடு. அடுத்த கேள்வி நமக்கு இந்திரா காந்தி சுக் சிக்ஷா திட்டம் எந்த மாநிலத்துல தொடங்கப்பட்டது அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசம் அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி 22வது திவ்யா காலா மேளா எங்கு நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி வந்து எந்த நாட்டினுடைய ராணுவ தளபதிக்கு இந்திய ஜனாதிபதியிடமிருந்து கௌரவ ஜெனரல் பதவி பெற்றார் அப்படின்னா நேபாளம் அப்படிங்கறதா சரியான விடை. டைம் மேகசினுடைய பர்சன் ஆஃப் த இயர் 2024 விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி வந்து டார்க் ஈகிள் ஆன்டி மிசைல் சிஸ்டம், டார்க் ஈகிள் எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பை உருவாக்கிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. அடுத்த கேள்வி கார்பன் 14 டைமண்ட் பேட்டரி வைர மின்கலத்தை உருவாக்கிய நாடு எது அப்படின்னா யுனைடெட் கிங்டம் யூகே. நெக்ஸ்ட் தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே டிசம்பர் 14ஆம் தேதி கொண்டாடப்படுது மக்களே. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். டிசம்பர் 15 அண்ட் 16 முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து போயிடலாம். ஓகேவா? சோ தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புதிய திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டம் எந்த துறை கீழே வருது, என்ன திட்டம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ கேள்விக்கு போயிடலாம். விச் ஸ்டேட் லான்ச் த பாதை இனிஷியேட்டிவ், பாதை திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல எந்த டிபார்ட்மெண்ட் இதை தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி தான் இப்ப எல்லாம் கேள்வி வருது. சோ எந்த டிபார்ட்மெண்ட் தொடங்கினாங்க அப்படின்னா சில்ட்ரன் வெல்ஃபேர், சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ். ஓகேவா? சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ். தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல நோட் பண்றவங்க குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறை, குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறை தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த திட்டத்தை லான்ச் பண்ணாங்க. சோ இதுக்கு மினிஸ்டர் யாரு அப்படின்னா கீதா ஜீவன் அவர்கள் தான் இதற்கான மினிஸ்டர். ஓகேவா? சோ இந்த திட்டம் என்ன அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் அப்சர்வேஷன் ஹோம்ஸ் இருக்கும், அதாவது அரசினர் கூர்நோக்கு இல்லங்கள். சோ அரசினர் கூர்நோக்கு இல்லம் அப்படின்ற அந்த கூர்நோக்கு இல்லம்னா என்ன அப்படின்னா அதாவது வந்து இந்த அடல்ட் அதாவது 18 வயசுக்குள்ள இருக்கவங்க வந்து தப்பு பண்ணாங்க அப்படின்னா இந்த ஜுவனைல் ஹோம்ஸ் சொல்லுவாங்கல்ல. சோ அந்த சின்ன பிள்ளைங்களுக்குள்ள ஒரு சிறை தான் இந்த சிறுவர் அதாவது அரசினர் கூர்நோக்கு இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அங்க வந்து முதல் முறையா குற்றம் செய்து வந்திருப்பாங்கல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து தப்பு பண்ணி உள்ள ஜெயிலுக்குள்ள வந்திருக்க அந்த குழந்தைகள், அந்த சில்ட்ரன் இருக்கும்ல. சோ அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து அவங்கள வந்து கன்சிஸ்டன்டா அவங்களுக்கு கண்காணிச்சுட்டே இருக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ட்ரக் அடிக்ட் ஆயிலாம் வந்திருப்பாங்கல்ல, அதாவது இந்த போதை பொருளுக்கு அடிமையாகி வந்திருப்பாங்க. சோ இவங்க எல்லாருக்கும் வந்து கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள ட்ரீட் பண்றதுக்கான ஒரு திட்டம் தான் பாதை அப்படிங்கிற திட்டம். பாதை திட்டம் ஒன்ஸ் அகைன் சொல்றேன் மக்களே. இப்ப நமக்கு வந்து முதல் முறை குற்றம் செய்து இது ஜெயிலுக்கு வந்த குழந்தைகள், நான் குழந்தைகள்னு சொல்றது வந்து 18 வயசு கீழே உள்ளவங்க. ஓகேவா? சோ அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுடைய மறுவாழ்வுக்கு வந்து உதவி பண்றதா இருக்கட்டும், சோ அவங்கள வந்து போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கவங்களை வந்து திருத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த பாதை திட்டத்துக்கு கீழே வரும் மக்களே. சோ இது வந்து சும்மா முதல்ல இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, சென்னையில மட்டும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ 1 இயர் அதாவது ஒரு வருஷம் வந்து ஒரு சோதனை திட்டம் மாதிரி லான்ச் பண்ணிருக்காங்க. இதற்காக அரசு வந்து 40 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க. ஓகேவா? சோ இது வந்து நம்மளுடைய இந்த டிபார்ட்மெண்ட் பிளஸ் பிரிசம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இந்த ரெண்டும் சேர்ந்துதான் வந்து இதை பண்றாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, பாதை திட்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. அடுத்தது வந்து தேசிய செய்திகள். தேசிய செய்திகள் போக முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது தமிழ்நாட்டுல ஒரு எம்எல்ஏ வந்து காலமாயிட்டாரு. அதாவது இவிகேஎஸ் இளங்கோவன், இவிகேஎஸ் இளங்கோவன் வந்து காலமாயிட்டாரு. யார் இந்த இவிகேஎஸ் இளங்கோவன் அப்படின்னா ஈரோடு கிழக்கு தொகுதி இருக்குல்ல, ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ, ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய எம்எல்ஏ தான் இந்த இவிகேஎஸ் இளங்கோவன். இப்பதான் ஈரோடு கிழக்குல பை எலெக்ஷன் நடந்து அந்த பை எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தாரு, காலம் ஆயிட்டாரு பாவம்.
சோ இவர் வந்து ஒரு பெரிய அரசியல் பாரம்பரியத்தை கொண்டவர். என்ன அப்படின்னா இவருடைய அப்பா தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈவிகே சம்பத்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஈவிகே சம்பத் தான் இவருடைய அப்பா. ஈவிகே சம்பத் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெரியார் இருக்கார்ல, பெரியாருடைய அண்ணன், எல்டர் பிரதர், ஓகேவா, பெரியாருடைய அண்ணனுடைய பையன் தான் வந்து ஈவிகே சம்பத். சோ ஈவிகே சம்பத்துடைய பையன் தான் இளங்கோவன், ஓகேவா. சோ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ, காலமாயிட்டார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் தான், ஓகேவா. சோ அடுத்து வந்து தேசிய செய்திகள் போயிடலாம் மக்களே. நேஷனல் நியூஸ். சோ நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இப்போ நிறைய பேருடைய ஆசை கனவு என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்னு இருக்கும், ஓகேவா. சோ ஐஏஎஸ்லயே வந்து பெரிய பதவி வந்து நிறைய பேர் கலெக்டர் நினைச்சிட்டு இருப்பீங்க. கலெக்டர் இல்ல, அந்த மாவட்டத்துக்கு தான் கலெக்டர் பெரிய ஆள். அதாவது ஒரு மாநிலத்துல வந்து ஐஏஎஸ் ஆபீசர்ல யாரு பெரிய ஆள் அப்படின்னா தலைமைச் செயலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, சீஃப் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க மக்களே. சோ அந்த சீஃப் செக்ரட்டரி, இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தலைமைச் செயலாளர் இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி எல்லா தலைமைச் செயலாளர்களையும் கூட்டு ஒரு தேசிய மாநாடு கண்டக்ட் பண்ணிருக்காங்க. எங்க அப்படிங்கறத பார்க்கலாம் மக்களே. சோ வேர் வாஸ் த 4th நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி செல், 4வது தேசிய தலைமைச் செயலாளர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லியில நடைபெற்றது மக்களே. நியூ டெல்லி அப்படிங்கறதா நமக்கு சரியான விடை. சோ இதுல வந்து முதல் மாநாடு வந்து எப்ப நடைபெற்றது, 4வது மாநாடுன்னு இப்ப பார்த்தோம். முதல் மாநாடு எப்ப நடைபெற்றது அப்படின்னா 2022ல தரம்சாலா அப்படின்னு ஒரு இடம் உண்டு. தரம்சாலா அப்படிங்கிற இடம் இது எங்க இருக்கு அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல இருக்கு. ஓகே, தரம்சாலா அப்படிங்கிற இடம் ஹிமாச்சல் பிரதேசத்துல இருக்கு. இங்கதான் வந்து முதல் மாநாடு. இப்போ நமக்கு சீஃப் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாநிலத்துக்கும் ஒரு தலைமைச் செயலாளர் இருப்பாங்க. அதாவது மூத்த ஐஏஎஸ் அதிகாரி யாரு அப்படின்னு நம்ம மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் யார் அப்படின்னா முருகானந்தம் அவர்கள், ஓகேவா. முருகானந்தம் தான் தமிழ்நாட்டினுடைய முருகானந்தம், அதுதான் தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர், 50வது தலைமைச் செயலாளர் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி போலீஸ்ல ஒரு மாநிலத்துல பெரிய பதவி யாருக்கு இருக்கும் அப்படின்னா டிஜிபி, ஓகேவா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். 59வது டிஜிபி மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா ஒடிசால புவனேஸ்வர்ல நடைபெற்றது அப்படிங்கறதையும் நம்ம சமீபத்துல பார்த்திருப்போம். இதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் போடுறதுக்கு ரெடியா இருக்கணும், ஓகேவா. அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த நியூஸ் நான் நேத்து நைட் எடுக்கும்போது என்ன அப்படின்னா அதாவது இவர் யார் அப்படின்னா அது ஒரு உலக புகழ் பெற்ற இசை கலைஞரான சாகிர் ஹுசேன், ஓகேவா. சாகிர் ஹுசேன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாகிர் ஹுசேன் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி, அதாவது ஹிந்து நியூஸ் இந்த மாதிரி, அதாவது நம்ம நியூஸ் டைரக்டா நம்ம நியூஸ் வெப்சைட்ஸ்ல போய் எடுப்போம். ஹிந்து நியூஸா இருக்கட்டும், வேற நிறைய நியூஸ்ல பார்க்கும்போது சாகிர் ஹுசேன் இறந்துட்டாரு அப்படின்னு, அதனால இந்த செய்தியை கொண்டு வந்தோம். அடுத்து இந்த செய்தியை வந்து போட்டு முடிச்சுட்டு இன்னொரு வாட்டி ஒரு வாட்டி நம்ம இதுக்கு நம்ம எடுக்கிற செய்தி கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ண போகும்போது இல்ல அவர் சாகல, கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காருன்னு சொல்றாங்க. பட் செய்திகள்ல வந்துட்டாரு, எக்ஸாம்ல கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ சாகிர் ஹுசைன் வந்து எந்த இசை கருவியுடன் தொடர்புடையவர் அப்படிங்கிற கேள்வியை கேட்கலாம். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நமக்கு எஸ்எஸ்சி ரயில்வே போன்ற எக்ஸாம்ல கேள்வி கேட்கறாங்க. டிஎன்பிசில கூட கேட்கலாம், ஓகேவா. எந்த வாத்தியம் அப்படின்னா பார்த்தாலே தெரியும், தபேலா. சோ தபேலால வந்து ஒரு பெரிய மகான் அப்படிதான், ஓகேவா. சோ இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய அரசினுடைய பத்மஸ்ரீ பட்டம் வந்து எந்த வருடம் வழங்கப்பட்டது அப்படின்னா 1988ல. பத்மபூஷன் விருது எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னா 2002ல. அதே மாதிரி அதுக்கு அடுத்த பெரிய விருதான பத்ம விபூஷன் விருது எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னா 2023ல வழங்கப்பட்டது மக்களே. இன்னும் ஒரே ஒரு அவார்டு தான் அவருக்கு பாக்கி இருக்கு, பாரத் ரத்னா. அது எல்லாமே வாங்கிட்டாரு. இப்போ ஒரு பிறந்ததெல்லாம் வந்து மும்பைல, இப்ப இருக்கிறது வந்து அமெரிக்கால இருக்காரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து கேள்வி போன் பண்ணிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, சார் டிஎன்பிசில இனிமே இந்த ஸ்போர்ட்ஸ் பத்தி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் எல்லாம் வராதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கிடையாது. என்ன அதாவது சிலபஸ் மாத்திருக்காங்க அப்படின்னா எந்த சிலபஸும் மாறாது. அப்படி அதாவது இருக்கிறத வேற மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்களே தவிர படிச்சுட்டு இருக்கிறத மட்டுமே படிச்சா போதும், ஓகேவா. சோ இப்போ திடீர்னு வந்து ஒரு புக்கை பத்தி கேட்கலாம், ஓகேவா. சோ அதாவது இந்த புக்கை ஒரு எக்கனாமிக் சம்பந்தமா இப்போ ரகுராம் ராஜன் எழுதின புக்கு பத்தி கேட்கலாம். சோ சார் இது சிலபஸ்லேயே இல்லை, நீங்க அங்க போய் கேட்க முடியாது. அவன் சொல்லிடுவான் இந்தியன் எக்கனாமிக்ல இதெல்லாம் நமக்கு வரும், இந்தியன் எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம், அதுல இருந்து கேட்டிருக்கோம். அதனால எல்லாத்தையும் நாங்க என்னெல்லாம் கிளாஸ் நடத்துறேனோ, நம்ம மெட்டீரியல்ல என்னெல்லாம் கொடுக்குறோமோ அது எல்லாத்தையும் அப்படியே படிச்சிருங்க, ஓகேவா. படிக்கிறது என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது, ஓகேவா. அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே. சோ ஏன்னா நம்ம ஒவ்வொரு நியூஸுமே நம்ம தேடி 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 உங்களுக்காக எடுத்துட்டு வரேன்.
மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு மார்க்ல வந்து போஸ்டிங்க விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரு மார்க் கரண்ட் அஃபேர்ஸா மட்டும் இருந்துடவே கூடாது. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவர் யார் அப்படின்னா பீரன் சிங். சோ பீரன் சிங் நம்ம அடிக்கடி ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதல்வர்கள் பத்திலாம் நம்ம பார்த்துட்டு வரோம். சோ இவர் வந்து மணிப்பூர் மாநிலத்தினுடைய முதல்வர். ஓகேவா? சோ மணிப்பூர் மாநிலத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன என்ன ஒரு ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்துடலாம். Which state observed நியூபி லால் நமிட் 2024? நூபி லால் நுமித் 2024 எந்த மாநிலம் அனுசரித்தது அப்படின்னா மணிப்பூர். சோ இந்த இந்த விழா பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா வந்து அங்க உள்ள பெண்களுக்கு, அதாவது இது வந்து விழா அப்படின்னு இல்ல, என்ன அப்படின்னா இப்ப ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி இல்ல. இப்ப அங்க உள்ள அந்த பெண்களுடைய, அதாவது சுதந்திர போராட்டத்துக்கு போராடிய பெண்களுக்காக ஒரு ஒரு நாள் வந்து கொண்டாடுறாங்க. அதுதான் வந்து நூபி லால் நமிட். ஓகேவா? இந்த நூபி லால் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. நியூபி லால் அப்ரைசிங்கும் வந்து எந்த மாநிலம்னு கேட்டாங்கன்னா மணிப்பூர் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மணிப்பூர் நம்ம சமீபத்தில் நிறைய பார்த்தோம். இந்த நீங்கள் சக்கோபோ அப்படிங்கிற அந்த ஃபெஸ்டிவல், நீங்கள் சக்கோபோ அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் நமக்கு எங்கன்னு பார்த்தோம்? மணிப்பூர்ல பார்த்தோம். அதே மாதிரி மணிப்பூருடைய தலைமை நீதிபதியாட்டு வந்து நம்ம ஊர்ல உள்ள கிருஷ்ணகுமார் அவர்களை, அதாவது நீதியரசர் கிருஷ்ணகுமார் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதே பார்த்தோம். கிருஷ்ணகுமார் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மணிப்பூர் ஹைகோர்ட் அப்படிங்கறதையும் பார்த்தோம். அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்ததுதான். அடுத்த கேள்வி வந்து இன்டர்நேஷனல் மணிப்பூர்ல இருந்து அப்படியே நம்ம சர்வதேச செய்திகள் போயிடலாம். சர்வதேச செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து அதாவது வந்து ஒரு இயற்கையிலே வந்து ஒரு, அதாவது இப்ப என்ன சொல்றதுக்கு, நம்ம வந்து கேரளா வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கடவுளுடைய சொந்த தேசம் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்தியாவுக்குள்ள. அதே மாதிரி கடவுளுடைய உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊரை சும்மா நெட்ல போட்டு இந்த சுவிட்சர்லாந்து சும்மா ஏதாவது யூடியூப் வீடியோ அடிச்சு பாருங்களேன், அவ்வளவு அழகா இருக்கும். சுவிட்சர்லாந்து பத்தி தான் பார்க்க போறோம். சுவிட்சர்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சின்ன வாய்க்கா தகராறு ஆயிடுச்சு மக்களே. என்ன தகராறு அப்படிங்கறத உள்ள போய் பார்த்துடலாம். which country suspends the most favored nation given status given to இந்தியா? இந்தியாவிற்கு வழங்கப்பட்ட மிகவும் விருப்பமான நாடு அந்தஸ்தை நிறுத்திய நாடு, அதாவது எம்எஃப்என் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. எம்எஃப்என் அப்படின்னா மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படிங்கிறது. அதாவது என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாந்து இருக்காங்கல்ல, இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய அக்ரிமெண்ட் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா டபுள் டாக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட், டபுள் டிடிஏஏ அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். ஓகேவா? இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தம். இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தம். இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தம். இதான் இந்த டிடிஐ. அதாவது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் இங்க, அதாவது இது இந்த எக்கனாமிக் கான்செப்ட் ரொம்ப போனா பெருசா போயிட்டு இருக்கும். கட் ஷார்ட்டா நான் சின்னதா சொல்லி முடிச்சேன். இது வந்து ஒரு வரி ஒப்பந்தம். ஓகேவா? ஒரு டாக்ஸ் ட்ரீட்டி மக்களே. சோ என்ன அப்படின்னா இந்த ஒரு ட்ரீட்டி இருக்கு. இந்த ட்ரீட்டிக்குள்ள வரக்கூடியது, இந்த ஒப்பந்தத்துக்குள்ள வரக்கூடியதுதான் இந்த ஒரு அந்தஸ்து. ஓகேவா? இந்த அந்தஸ்து வந்து இந்தியாவுக்கு வந்து சுவிட்சர்லாந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சுவிட்சர்லாந்து இதை கேன்சல் பண்ணிட்டாங்க. எதற்காக அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சமீபத்துல நம்ம சுப்ரீம் கோர்ட் நெஸ்லே வந்து என்ன அப்படின்னா சுவிட்சர்லாந்து ஒரு கம்பெனி, அதுக்கு எதிராட்டு வந்து ஒரு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. சோ அதனால இந்த ஒரு விளைவு. சோ என்னன்னு அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போக வேண்டாம், அது நமக்கு தேவையில்லை. எது தேவையோ அது மட்டும் படிச்சா போதும். சோ நெஸ்லே வந்து சுவிட்சர்லாந்து கம்பெனி, அதுக்கு எதிராட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதனால வந்து என்ன அப்படின்னா இந்த இந்த ஸ்டேட்டஸை வந்து சுவிட்சர்லாந்து வந்து கட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இந்தியாவுக்குள்ளத சுவிட்சர்லாந்து நம்ம சமீபத்துல பார்த்தோம். அதாவது புர்கா தடை சட்டம், புர்கா பேன் லா அப்படிங்கிறத ஒண்ணு கொண்டு வந்தாங்க. புர்கா தடை சட்டம். அதாவது வந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் புர்கா போடுவாங்கல்ல, அதெல்லாம் போடக்கூடாது, அதாவது பொதுவெளிகள்ல போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்த நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சுவிட்சர்லாந்து அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா பாத்துட்டு இருக்கிறது வந்து சென்னை ஏர் ஷோலாம் இல்ல. இது வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது வந்து ராணுவ பயிற்சி மாதிரி இது வந்து விமானப்படை பயிற்சி பார்க்க போறோம். ஓகேவா? என்ன விமானப்படை பயிற்சி அப்படின்னு பார்க்கலாம். டெசர்ட் நைட் அப்படிங்கிற விமானப்படை பயிற்சி. ஓகேவா? சோ ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் இஸ் பிட்வீன் த இந்தியா அண்ட் எந்த கூட்டு ராணுவ பயிற்சின்னு போட்டிருக்கேன். இது ஏர் எக்ஸசைஸ். ஓகேவா? இல்ல இது மிலிட்டரி தான். சோ மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ டெசர்ட் நைட் அப்படிங்கிறது இந்தியா, அதே மாதிரி பிரான்ஸ், யுஏஇ, இந்தியா பிரான்ஸ் யுஏஇ அப்படிங்கிற 3 நாடுகளுக்கு இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி தான் வந்து இந்த டெசர்ட் நைட் அப்படிங்கிற மக்களே. சோ டெசர்ட் நைட் அப்படிங்கிறது. சோ என்ன விஷயம், இந்த சென்னை ஏர் ஷோன்னு சொன்னோடனே ஒரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா சென்னை ஏர் ஷோல பாத்தீங்க அப்படின்னா மெரியால் நடந்து அதுல நிறைய பேர் இறந்துட்டாங்க கூட்ட நெரிசல்னால.
என்ன அப்படின்னா அதுக்கு வந்து அரசு பொறுப்பேற்றுச்சான்னு கேட்டா அரசு பொறுப்பேற்கல. ஆனா வந்து என்ன அப்படின்னா இது அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா 2 படத்துல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு அல்லு அர்ஜுன் சொல்லாம தியேட்டருக்கு போயிருக்காரு. கூட்ட நெரிசல்ல ஒரு பெண் இறந்துட்டாங்க. சோ அதுக்கு வந்து அல்லு அர்ஜுனை வந்து வந்து கைது பண்ணியிருக்காங்க மக்களே. அது உண்மையிலேயே வந்து என்ன சொல்றதுக்கு சட்டம் எல்லாருக்கும் சமம் அப்படிங்கறது காட்டுறாரு. வெளியே வந்துட்டார் அது வேற விஷயம். பட் சட்டம் சமம். அவர் கைது பண்ணது தப்பு கரெக்ட் அப்படிங்கிறது இது இல்ல. ஒரு விஷயத்துக்காக ஒரு அரசு வந்து கரெக்டா பண்றா. அது வந்து வெஞ்சன்ஸ்ல பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஓகே இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது ஓகே சட்டம் எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒவ்வொருத்தன் கருத்தும் மாறலாம். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. ஒரே ஸ்டீல் இது எல்லாமே என்னன்னா ஸ்டீல். சோ ஸ்டீல் பத்தின ஒரு நியூஸ் பார்க்க போறோம். which is the first nation to define green steel standards. பசுமை எக்கு தரநிலைகளை வரையறுத்த முதல் நாடு எது அப்படின்னா எந்த நாடுனா நம்ம இந்தியா தான். ஓகேவா? சோ கிரீன் ஸ்டீலுக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்காங்க மக்களே. என்ன அப்படின்னா இப்போ ஒரு டன், அதாவது ஒரு டன் பினிஷ்டு ஸ்டீல், அதாவது ஒரு டன் பினிஷ்டு ஸ்டீல் பண்றாங்க. பினிஷ் ஸ்டீல்னா ஒரு முழுமையா ஒரு ஸ்டீல் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பண்றாங்க அப்படின்னா சோ அதுல இருந்து 2.2 டன் 2.2 டன்னு கார்பன் டை ஆக்சைடு எமிஷன், அதாவது 2.2 டன் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன், அதாவது 2.2 டன்னை விட குறைவான கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்துச்சுன்னா அதை வந்து கிரீன் ஸ்டீல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதாவது ஒரு டன் தயாரிக்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் 2.2 டன்னை விட கம்மியா இருந்துச்சுன்னா அதை கிரீன் ஸ்டீல் சொல்லுவாங்க. இதுல இந்த 2.2 அப்படிங்கறதா மேட்டர். ஓகேவா? சோ இதை வச்சு நமக்கு எக்ஸாம்ல மாத்தி மாத்தி கேட்கலாம். சோ ஆன்சர் இந்தியா அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. ஓகேவா? சோ அதற்கு அடுத்த போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் போயிடலாம். சோ அப்பாயின்மெண்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் தான் இப்போ பார்க்க போறோம். அதாவது ஒரு நாட்டுல வந்து இப்போ நம்ம ஊர்ல வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா பிரதமரை மாத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்திலேயே 3வது பிரதமரை மாத்துறாங்க. ஓகேவா? சோ இது இந்த பிரதமர் அப்படிங்கிறது இந்த நாட்டுல பிரதமர் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய போஸ்டிங் தான். ஓகேவா? எந்த நாடு அப்படிங்கறத பாத்துடலாம். அதாவது ஹூ இஸ் அப்பாயிண்ட் as the பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரான்ஸ். பிரான்சின் அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இந்த ஆண்டுல மட்டும் இது எத்தனாவது அதிபர் அப்படின்னா அதாவது 3வது பிரதமர். அதிபர்ல பிரதமர் பிரான்ஸ்கோய்ஸ் பைரோ. பிராங்கோய்ஸ் பைரோ அப்படிங்கிறவர் தான் இப்போ பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஒரு மக்களே. சோ அங்க பிரசிடென்ட் தான் வந்து மெயினான ஆள். இந்த இம்மானுவேல் மேக்ரான் இருக்காருல. சோ இம்மானுவேல் மேக்ரான் தான் பிரசிடென்ட். இவர் நினைச்சா யார வேணாலும் மாத்தலாம். ஓகேவா? சோ இவர் தான் பிரசிடென்ட். பிரான்சினுடைய தலைநகரம் நமக்கு தெரியும் பாரிஸ் அப்படிங்கிறதா பிரான்சினுடைய தலைநகரம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜார்ஜ் மெலோனி தெரியும்ல, இட்டாலியுடைய பிஎம், இட்டாலியுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஜார்ஜ் மெலோனி. ஓகேவா? மோடி அவர்களுடைய ஃப்ரெண்டு. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ் போயிடலாம் மக்களே. சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ்ல இது வந்து என்ன உயிரினம்னு தெரியுதா பார்க்கும்போது? ஏதோ ஒரு உயிரினம் மாதிரி இருக்குல்ல. இது உயிரினம்லாம் இல்ல, இது இஞ்சி, ஜிஞ்சர். ஓகேவா? சோ என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பைஸ் ரிசர்ச், இந்திய மசாலா ஆராய்ச்சி நிறுவனம், ஐஏஎஸ்ஆர் அப்படிங்கிற ஐஏஎஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ்ஆர் அப்படிங்கிறது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பைஸ் ரிசர்ச். இது தமிழ்ல இந்திய மசாலா ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து சுராசா அப்படிங்கிற ஒரு ஜிஞ்சர் வெரைட்டி, ஒரு இஞ்சி வெரைட்டியை வந்து, அதாவது அதிக விளைச்சல் தரக்கூடிய ஒரு இஞ்சியை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்ப சுராசா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா இஞ்சி, ஜிஞ்சர் அப்படிங்கிற சரியான விடை. இந்த மசாலா ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா கோழிக்கோட்ல இருக்கு. ஓகேவா? சோ கோழிக்கோட் கேரளால இருக்கிறது தான் இந்த மசாலா ஆராய்ச்சி நிறுவனம். ஓகேவா? கோழிக்கோட் கேரளால இருக்கு. அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு விண்வெளி சம்பந்தமான ஒரு செய்தி தான் பார்க்க போறோம். அதாவது என்விஷன் மிஷன். ஓகேவா? என்விஷன் மிஷன் இஸ் ரிலேட்டட் டு விச் பிளான். என்விஷன் திட்டம் எந்த கிரகத்துடன் தொடர்புடையது அப்படின்னா முதல்ல எந்த கிரகம்னு பார்க்க முன்னாடி இது யாருடைய திட்டம் அப்படின்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியுடைய திட்டம். ஓகேவா? ஐரோப்பிய விண்வெளி கழகத்தினுடைய திட்டம், இஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியுடைய திட்டம். எந்த கிரகத்தை ஆராயறதுக்கான திட்டம் அப்படின்னா வெள்ளி கிரகத்தை, வீனஸ் ஆராயறதுக்கான திட்டம். ஓகேவா? சோ நம்ம இந்தியால ஆல்ரெடி வந்து சுக்ரயான் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த சுக்ரயான் திட்டம் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து நமக்கு வந்து வீனஸ் ஆராய்ச்சி பண்றதுக்கான திட்டம் ஐஎஸ்ஆர்ஓவால செயல்படுத்தப்படுது. ஓகேவா? ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் போயிடலாம் மக்களே. சோ நம்ம விளையாட்டு செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து அதாவது காது கேளாதோருக்கான ஒரு ஆசிய போட்டி. ஓகேவா?
எங்க நடைபெற்றது, இந்தியா எவ்வளவு மெடல் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வேர் வாஸ் த ஏசியா பசிபிக் டெஃப் கேம்ஸ் 2024? இது 10வது, ஓகே, 10வது போட்டி. ஆசிய பசிபிக் காது கேளாத விளையாட்டு போட்டி 2024 எங்க நடைபெற்றது அப்படின்னா மலேசியால கோலாலம்பூர்ல நடைபெற்றது. மலேசியால கோலாலம்பூர் நடைபெற்றது மக்களே. சோ இதுல இந்தியா எத்தனை மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 55 மெடல். இது வரைக்கும் அதாவது இந்த வரலாற்றிலே பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு மெடல் இந்தியா இந்த போட்டியில ஜெயிச்சது இல்ல. 55 மெடல் ஜெயிச்சது இதுவே முதல் முறை. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஐபிஎல் நிறைய பேர் பாப்பீங்க. சோ ஐபிஎல் விட ஜாலியா இருக்கிற ஒரு T20 போட்டினா என்ன அப்படின்னா, அதாவது இந்தியால இருக்கக்கூடிய டொமஸ்டிக் டீம்ஸ் எல்லாம், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு டீம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம 50 ஓவர், அதாவது வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடுவாங்க. அது ரஞ்சி டிராஃபின்னு சொல்லுவாங்க. 50 ஓவர் போட்டி ஆடுவாங்க. அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா விஜய் ஹசாரே டிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. 20 ஓவர் மேட்ச் விளையாடுவாங்க. சையத் முஸ்தக் அலி டிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மாட் அப்படின்னு. சோ அந்த சையத் முஸ்தக் அலி டிராஃபி போயிட்டு இருந்து முடிஞ்சது. சோ இந்த மேட்ச் நானும் பார்த்திருந்தேன். சோ எந்த டீம் வந்து இந்த கோப்பையை ஜெயிச்சது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மும்பை. இது மும்பை இந்தியன்ஸ் தான் இல்ல, இது மும்பை. ஓகேவா? சோ அதாவது மும்பைல உள்ள பிளேயர்ஸ் மட்டும்தான் ஆடுவாங்க. ஓகேவா? சோ மும்பை டீம்லோடைய கேப்டன் யாரு அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் தான் கேப்டன். இந்த டீம்ல பாத்தீங்க அப்படின்னா பிருத்வி ஷா, ரஹானே, சூரியகுமார் யாதவ், ஷர்துல் தாக்கூர், சிவம் துபே இவங்க எல்லாம் இருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த ஃபைனல் யாருக்கெல்லாம் அப்படின்னா மத்திய பிரதேஷ்க்கும் இவங்களுக்கும் நடந்துச்சு. மத்திய பிரதேஷுடைய டீம் கேப்டன் யார் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் தான். வந்து வெங்கடேஷ் ஐயர் மத்திய பிரதேஷ் பிளேயர். ஓகேவா? மத்திய பிரதேஷ்காக தான் ஆடுறவர் வெங்கடேஷ் ஐயர் தான் அங்க கேப்டன். சோ ஜெயிச்சது மும்பை 5 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க மக்களே. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல சூரியவன்ஷ் ஷெட்கே அப்படிங்கிறது தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. மேன் ஆஃப் த சீரீஸ் யார் அப்படின்னா அஜிங்கிய ரஹானே மக்களே. அஜிங்கிய ரஹானே எல்லாம் ஒவ்வொரு மேட்ச்லையும் பொழந்து கெட்டினாரு. அதாவது ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். எந்த டீம்ல இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன் ஐபிஎல்ல. கிட்டத்தட்ட 460 மும்பை பிளேயர் தான். சோ வந்து என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 469 ரன் இந்த சீரீஸ்ல அடிச்சிருக்காரு. அதாவது தொடர் நாயகன் விருது. சோ ஏன் நான் உங்களுக்கு இந்த மாதிரி யார் தொடர் நாயகன் சார் இதெல்லாம் கேட்பாங்களா சார், கிரிக்கெட் பாக்குறீங்கன்னு சொல்லி இஷ்டத்துக்கு சொல்லாதீங்க அப்படின்னு நிறைய பேர் தோணலாம். சமீபத்துல வந்து ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாம், ரயில்வே ப்ரொடெக்ஷன் போர்ஸோட எஸ்ஐ எக்ஸாம் நம்ம கண்டக்ட் பண்ணாங்க. அதுல ஒரு கேள்வி, இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ் நடந்து நினைக்கிறேன். ஆமா, இந்தியா பங்களாதேஷ் அந்த ஒரு சீரிஸ் நடந்துச்சு. அதுல மேன் ஆஃப் த சீரிஸ் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கறத கேட்டாங்க கேள்வியாட்டு. ஓகேவா? அந்த எக்ஸாம் எழுதினவங்களுக்கு தெரியும். அதனால எப்படி எக்ஸாம் கேட்டாலும் நம்ம ஆன்சர் போட ரெடியா இருக்கணும். அடுத்த இந்த போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா ஃபைனல்ஸ் வந்து சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல நடைபெற்றது. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ். விஜய் திவாஸ், அதாவது விஜய் திவாஸ் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. சோ விஜய் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா ஹிந்தில வெற்றி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? திவாஸ் அப்படின்னா தினம், டே. சோ வெற்றி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா டிசம்பர் 16. சோ இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. ஓகேவா? கார்கில் விஜய் திவாஸ்னு ஒண்ணு கொண்டாடுவாங்க. இந்த கார்கில் விஜய் திவாஸ் கேட்டாங்க அப்படின்னா ஜூலை 26 மக்களே. சோ இது வந்து வெறும் விஜய் திவாஸ் கேட்டாங்க அப்படின்னா டிசம்பர் 16. சோ இந்த டிசம்பர் 16 ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா 1971ல இந்தியா பாகிஸ்தான் போர், அதாவது பங்களாதேஷ் அந்த விடுதலை போர் இருக்குல்ல, அந்த 71 போர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதை கொண்டாடுறதுக்காக தான் டிசம்பர் 16 விஜய் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கார்கில் போர் 1999. சோ அடுத்து நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பார்க்கலாம் மக்களே. இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா அக்டோபர் 2024 இருந்து அடுத்த செப்டம்பர் 2025 வரைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆயிரும். அதாவது நமக்கு குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும். சோ இதுல வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். இது கூட வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப்பும் உங்களுக்கு அனுப்புவோம். சோ இதே மாதிரி மாசத்துக்கு 4 வீக்லி அனுப்புவோம். அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸும் அனுப்புவோம். இது மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 மாசத்துக்கு இதே மாதிரி அனுப்புவோம். மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும் மக்களே. சோ மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இப்படிதான் இருக்கும். இது வந்து லாஸ்டா, அதாவது முந்தா நேத்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பியிருப்போம். ஆல்ரெடி 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன்ல உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி வீக்லி அனுப்புவோம். இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதே மாதிரி கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய விஷயங்களும் இதுல நம்ம ஆட் பண்ணியிருப்போம். கிளாஸ்ல சொல்லாத விஷயங்களும் இதுல இருக்கும். இது இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் மக்களே. சோ எல்லாமே வந்து நீட்டா உங்களுக்கு கொடுத்துருப்போம் மெட்டீரியல் ஆட்டு. சோ டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஸ்டேட்மெண்ட் வைஸ், அதே மாதிரி வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங், சூஸ் த கரெக்ட் பேரு,
இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ இதுல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 9445275640 இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய ஆன்கோயிங் பேட்சஸ். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ என்ன அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் சீரிஸ். ஓகேவா? கிளாஸ்ல வந்து நம்ம இந்த 4 சப்ஜெக்ட் கவர் பண்ண போறோம். இந்த அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 15 டெஸ்ட். பேட்ச் டிசம்பர் 18 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபீஸ் டீடைல்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேட்சோடைய ஸ்கெடியூல் பாத்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன். அதுல ஸ்கெடியூல் நீங்க வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். அதே மாதிரி மிஷன் ரீஸ்டார்ட்னு ஒன்று ஆரம்பிக்க போறோம் மக்களே. ஸோ மிஷன் ரீஸ்டார்ட் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1 and 2க்கான ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச். இது முழுக்க நியூ சிலபஸ் பேஸ் பண்ணது மக்களே. மொத்தம் 48 டெஸ்ட். டிசம்பர் 30ஆம் தேதியில இருந்து டெஸ்ட் ஆரம்பிக்க போறோம். ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் 29, சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 13, பாலிசி நோட் பட்ஜெட் டெஸ்ட் 3, ஃபுல் டெஸ்ட் 3. ஆக மொத்தம் 48 டெஸ்ட் நம்ம இதுல வந்து கவர் பண்ண போறோம் மக்களே. இல்ல ஒவ்வொரு டெஸ்ட்டும் அதாவது முடியும் போது டாப் 5 ரேங்க் லிஸ்ட் விடுவோம். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல பார்த்திருப்பீங்க. இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண 2699 வந்து இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன். இந்த பேட்சினுடைய ஸ்கெடியூலும் பாத்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோ. நம்ம டெலிகிராம்லையும் போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சாட்டர்டே கேட்ட கேள்வி வென் அண்ட் வேர் பெரியார் வாஸ் எலெக்ட் as the பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் செஷன். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா 1924 திருவண்ணாமலை அப்படிங்கிறத சரியான விடை. அதே மாதிரி லாஸ்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் முன்னாடி. ஸோ அதுக்கு சரியான விடை பி அப்படி, அதாவது ஏ அப்படின்னு சொல்லியிருப்போம். இது ஏ கிடையாது, டி மக்களே. அதாவது அப்பவே சொல்லியிருந்தோம், அதாவது டிஎன்பிசி ஆன்சர் வந்து வரும்போது நம்ம சொல்றோம் அப்படின்னு. டிஎன்பிசி ஆன்சர் டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டி அப்படிங்கிறதா சரியான விடை இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேள்விக்கு. ஸோ இன்னைக்கான கேள்வி பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்டில் ஆஃப் தர்மத். ஓகேவா? ஸோ தர்மத் பேட்டில் ஆஃப் தர்மத் வாஸ் ஃபாட் பிட்வீன் ராஜா ஜஸ்வந்த் சிங் அண்ட் அவுரங்கசீப் இந்த இயர். இந்த தர்மத் போர் அப்படிங்கிறது எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடையை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. என்ன ஆன்சர், ஏ பியா சியா டியான்னு. அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மக்களே. லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி குவிஸ், நியூஸ் பேப்பர் கட்டிங், இன்ஸ்டன்ட் நியூஸ் எல்லாமே நம்ம அதுல போடுவோம். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து ஆன்சர் போடுங்க. பாதை திட்டம் தமிழ்நாடு. அதுக்கடுத்து இந்த தலைமைச் செயலக மாநாடு நமக்கு புதுடெல்லி. சாகிர் ஹுசேன் தபேலா வாத்தியத்துல சிறந்தவர். நுபி லால் நுமிட் அப்படிங்கிறது மணிப்பூர். நமக்கு வந்து இந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸை கட் பண்ண சுவிட்சர்லாந்து. டெசர்ட் நைட் அப்படிங்கிறது வந்து பிரான்ஸ், யுஏஇ, இந்தியா சேர்ந்து நடத்தக்கூடியது. கிரீன் ஸ்டீல் ஸ்டாண்டர்டை டிஃபைன் பண்ணது இந்தியா. பிரான்சினுடைய பிரதமர் வந்து பிராங்காய்ஸ். அதுக்கடுத்து ஐஏஎஸ்ஆர் சுராசா அப்படிங்கிறது வந்து இஞ்சி. என்விஷன் மிஷன் வந்து வீனஸ் இதோட தொடர்புடையது. ஏசியா பசிபிக் டெஃப் கேம்ஸ் 2024 வந்து கோலாலம்பூர் மலேசியாவில் நடைபெறுது. சையத் முஸ்தக் அலி கோப்பையை ஜெயிச்சது பாத்தீங்க அப்படின்னா மும்பை. விஜய் திவாஸ் டிசம்பர் 16. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.